Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில பேசிக் கான்வர்சேஷன்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம என்ன மாதிரி கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகும், என்ன மாதிரி கான்வர்சேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேசிக் சினாரியோ எடுத்து அந்த சினாரியோ வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுறது, அதுக்கு கிடைக்கக்கூடிய கொஸ்டின் என்ன, அதுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன, கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன, நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன சினாரியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த டீ கடையில் நம்ம என்ன மாதிரி சொல்லிலாம் டீ கேட்போம். நார்மலாக சொன்னோன்னா இப்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக 4 டீ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை வந்து ஒரு கான்வர்சேஷனாக ஏபி வச்சு நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் கான்வர்சேஷனாக இருக்காது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்ற பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு டீ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு could you make a strong tea அப்படின்னு சொல்லலாம். இந்த A represents 1. ஸோ நிறைய கேசஸில் இப்போ A அப்படின்றது an orange அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். இது ரெப்ரசன்ஸ் 1 ஆரஞ்ச். ஏன்னா இப்போ A an அப்படின்னு நம்ம சொன்னால் இது ரெண்டுமே வந்து 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே சொன்னால் நம்ம அந்த நம்பரே டைரெக்டாக சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா could you make 1 அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பரும் சொல்லலாம், ஏவும் சொல்லலாம். 1 strong tea. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஓகேன்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து சுகர் எப்படி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம இப்படி கேட்கலாம், how about the sugar? ஸோ சுகர் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டால் அகெயின் இந்த பர்சன் ஐ வாண்ட் இட் வித் லெஸ் சுகர், கம்மி சுகரில் எனக்கு வேணும். ஸோ இட் ரெப்ரசன்ஸ் டீ, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த ப்ரோனவுன்ஸ் அப்படின்றத கொண்டு வரோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டீ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அகெயின் அது ரெப்ரசன்ட் பண்ணாமல் ரிப்பீட் பண்ணாமல் ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வாண்ட் இட் வித் லெஸ் சுகர். அப்படி நார்மல் சுகர் வேணும்னா I want it with normal sugar அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பேசிக்காக டீ கடையில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் ஏ அண்ட் பி கிட்ட இருக்கக்கூடிய பர்சனுக்கு. அடுத்தது இப்போ வந்து பஸ் ஸ்டாப் சினாரியோ எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பஸ் ஸ்டாப் சினாரியோவில் என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் வருது, என்ன மாதிரி இன்வால்வ் ஆகிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஏல இப்போ வந்து ஒரு பர்சன் மார்க்கெட்டுக்கு போகணும், ஓகேவா? லெட்ஸ் சே இதுதான் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு போகணும். அதுக்கு இவங்க எதில் போகணும், பஸ்ஸில் தான் போகணும். இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் நிற்பாங்க. லெட்ஸே இதுதான் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க, ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட கேட்குறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிற பஸ்ஸு வந்து ஆல்ரெடி போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எப்படி கேட்கணும்? ஸோ ப்ரெசன்ட் தானே கேட்குறாங்க. ஹேஸ் தி பஸ் டு த மார்க்கெட். எங்கே போகிற பஸ்? மார்க்கெட்டுக்கு போகிற பஸ். ஸோ ஹேஸ் த பஸ் டு த மார்க்கெட். ஆல்ரெடி போயிடுச்சா அப்படின்றதுக்கு ஆல்ரெடி லெஃப்ட் அப்படின்னு கேட்கணும். ஸோ ஹேஸ் த பஸ் டு த மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய பஸ் ஆல்ரெடி போயிடுச்சா. அதுக்கு கூட இருக்கிற இப்போ நம்ம வந்து யார்கிட்டே கேட்குறோங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸ் ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு அப்படின்றதுக்கு எஸ் இட் லெஃப்ட் a few minutes ago. ஸோ இது எப்போ போச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு. ஸோ few minutes ago, அகோனா முன்னாடி, பிஃபோர், ஓகேவா? இட் லெஃப்ட். அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பஸ்ஸுன்னு சொல்ல இட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதோட கான்வர்சேஷனே முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் பஸ் வர வரைக்கும் அப்போ வெயிட் பண்ணணும் போலையே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ கெஸ் I'll have to wait for the next one. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீ ஸ்டாலில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அடுத்து வந்து பஸ் ஸ்டாப்பில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஷாப் போயிருக்காங்க.
ஸோ இந்த வெஜிடபிள் ஷாப்ஸில் என்னென்ன கான்வர்சேஷன் நடக்க போகுது? இப்போ யாரோ ஒருத்தர் செல்லர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லேடிஸ் ஃபிங்கர் விற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஃப்ரெஷ் லேடிஸ் ஃபிங்கர் இப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு ஓகே, நமக்கு இப்போ என்னென்னா இந்த சினாரியோட லேடிஸ் ஃபிங்கர் வேணும். அப்போ நம்ம என்ன கேட்போம்? 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்போம். அப்போ எவ்வளோ அப்படின்னா ஹவு மச் ஃபார் அ கிலோ அப்படின்னு கேட்கணும். ஸோ 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, 80 rupees அப்படின்னு சொல்லி. அதுக்கு இதை வந்து கம்மி பண்ண முடியறதுக்கு நம்ம என்ன பேசுவோம்? குட் யூ மேக் இட் 70க்கு வாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ இது தேர்ட் கான்வர்சேஷன். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அதுக்கு அவங்க எவ்வளோ சுகர்னு கேட்குறது, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் யூ மேக் அ ஸ்ட்ராங் டீ? ஷுர். ஹவ் அபவுட் தி சுகர்? ஐ வாண்ட் இட் வித் லெஸ் சுகர். ஸோ இதான் வந்து டீ ஸ்டால் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் போகணும், ஆனால் மார்க்கெட் போக வேண்டிய பஸ் வந்து போயிடுச்சா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அப்போ தான் அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்திருக்கும். அப்போது இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி மார்க்கெட் போகிற பஸ் வந்து போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஹேஸ் த பஸ் டு தி மார்க்கெட் ஆல்ரெடி லெஃப்ட்? அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பர்சன் ஆமாம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எஸ் இட் லெஃப்ட் அ ஃபியூ மினிட்ஸ் அகோ. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த பர்சன் கேள்வி கேட்ட பர்சனே அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத ஐ கெஸ் ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பஸ்க்காக நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ அண்ட் செகண்ட் சினாரியோ. தேர்ட் வந்து இப்போ வெஜிடபிள் ஷாப்பில் நம்ம போய் கேட்குறோம். இப்போ வந்து நார்மலாக வெஜிடபிள் மார்க்கெட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்டு கத்தி கத்தி விற்றுட்ருப்பாங்க. அப்படி தான் இந்த லேடிஸ் ஃபிங்கர், ஃப்ரெஷ் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதுக்கு நமக்கு லேடிஸ் ஃபிங்கர் வேணும். இந்த சினாரியோவில் நம்ம போய் 1 கிலோ எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ எவ்வளோன்றதுக்கு தான் ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோவுக்கு ஃபார் அ கிலோ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேனே தவிர 1ன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஏன்லாம் சொன்னோம் அப்படின்னா அது 1 அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு மீறி நீங்கள் வந்து 1ன்னு கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹவு மச் ஃபார் அ கிலோ? ஸோ அவங்க வந்து 80 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ₹80. அதுக்கு நம்ம இதை வந்து 70 rupees கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு could you make it 70? ஸோ இதுதான் வந்து தேர்ட் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அடுத்தது ரெஸ்டாரண்ட்டில் போகிறாங்க, ஓகேவா? அதுக்கு இதோ இந்த டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஏதோ ஒரு டிஷ், ஓகேவா? அதுக்கு திஸ் டிஷ் இஸ் டெலிஷியஸ். திஸ் டிஷ் இஸ் டெலிஷியஸ். Did you use extra spice? So this dish is delicious. Did you use extra spice? So இந்த டிஷ்ஷை பாயிண்ட் பண்ணி அது சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு இவங்க நோ, இல்லை, யூஸ்வல் அமௌண்ட் என்னவோ அதுதான் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நோ, ஐ யூஸ் தி யூஷுவல் அமௌண்ட். யூஸ்வலாக நான் என்ன காரம் சாப்பிடுவேனோ அதே காரம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி இந்த வீடியோவில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ கான்வர்சேஷன் அப்படின்றதுனால ரொம்ப வந்து ஒரு கான்வர்சேஷன் டாபிக் எடுத்து அதே ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி கொஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் அது கிடைக்கும் அப்படின்றது தான் பேசிக் சினாரியோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் சினாரியோ எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு பர்டிகுலர் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.